கோவையில் 9 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம கூட அவங்க இல்லை. குற்றம் செஞ்சவர்கள் காவல்துறை கண்டுபிடிச்சிட்டதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த குற்றம் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்கல்ல, இது நடந்துட்டா என்னெல்லாம் நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு. அதை தெரிஞ்சும் அதை பண்ணுறாங்கன்னா, ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த பூமியில் இடம் இருக்கக்கூடாது. அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். மேலும் இந்த டிவிக்கே ஆட்சிக்கு வந்துட்டா பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, காவல்துறை சட்டம் ஒழுங்கை பேணி காத்துடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த சொன்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். உண்மையாகவே நீங்கள்லாம் சோறு தான் தின்றீங்களா? இல்லை விஜய் படத்தை 3 வேளையும் பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிடுறீங்களா? இந்த காணொளி உங்களுக்கெல்லாம் ஒரு செருப்படி. ஒரு தனி மனித ஒழுக்கத்தினால் நடைபெற குற்றங்களுக்கு யாரையும் குறை சொல்லக்கூடாது என்பதற்கான உங்களுக்கான செருப்படி. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை யாரெல்லாம் இதை பற்றி பேசலையோ, யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி டிவிக்கு ஆட்சிக்கு வந்தால் குற்ற சம்பவங்கள் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு இதை அனுப்புங்க. அவங்களுக்கான இந்த செருப்படி தான் இந்த வீடியோ.